ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். எங்கள் ஊரில் வர்ணஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து ஸ்பான்சர் பண்ணது டஸ்கர் டிஎம்டி, பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்ஸ், எம்எம் ஜுவல்லர்ஸ், ராஜன் அண்ட் கோ, அதுக்கப்புறம் ஆதர்ஷ் வித்யா கேந்திரா. இதை ஹோஸ்ட் பண்ணது வந்து சூரியன் எஃப்எம். ஸோ சூரியன் எஃப்எம்லேருந்து ஆங்கர் வந்து ஆர்ஜே ரம்யாவும் ஆர்ஜே ஜெபராஜ் அவங்களும் வந்திருந்தாங்க. சூப்பராக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. காம்படிஷனுமே நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பசங்களை வந்து அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ், வாலண்டியர்ஸ் அவங்களே வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராயிங் காம்படிஷன் நடக்கக்கூடிய வென்யூக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பேரண்ட்ஸை வந்து இந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வென்யூக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பிள்ளைங்க அழகாக பரதநாட்டியம் ஆடி அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ப்ரோக்ராமை. அதுக்கப்புறமா வந்து ஆர்ஜே வள்ளி மணாலன் அவங்க வந்து அழகாக பாட்டு பாடினார். அவர் 2 சாங்ஸ் மேலே பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது எஸ்பிபி சாங்ஸு. ஆர்ஜே ரம்யாவும் ஆர்ஜே ஜெபராஜும் அந்த ப்ரோக்ராம் ஆங்கரிங் பண்ணும்போது ரொம்ப நகைச்சுவையாக சிரிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வச்சு விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சும்மா திடீர்னு உங்களோட நோட்டில் பர்ஸில் இருக்கக்கூடிய ருப்பீஸ் நோட்டில் வந்து லாஸ்ட்டு சீரியல் நம்பரில் 22 இருந்ததுன்னா வாங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். அதுக்கப்புறமா தலையில் ரோஜா பூ வச்சுருக்கிறவங்க வாங்க அப்படின்னு, அது ஃபஸ்ட் யார் போனாங்களோ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் முடி யாருக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, நல்ல நீளமான கூந்தல் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கு ப்ரைஸ். இதில் இவங்க 2 பேருக்குமே ப்ரைஸ் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன காம்படிஷன்ஸ், ஒரு கப்பிள் கேம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்குன்னு தெரியும். ஆனால் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறது. நல்ல என்ஜாயபுளாக இருந்தது. பிள்ளைங்க அங்கே வரைகிற டென்ஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு இல்லாமல் நல்ல ரிலாக்ஸ்டாக அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம கப்புள்ஸ்க்கு வச்ச கேமில் என்னென்னா, ஒரு பலூனை வந்து கப்புள்ஸ் 2 பேரும் அதை உடையாமல் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு அப்படியே நெத்திக்குள்ளே வச்சு அப்படி கொண்டு போனோம். ஸோ அதுவும் நல்லா விளையாடிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஃபன்னியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஜென்ஸ்க்கு வந்து பலூன் ஊதி உடைக்கிற காம்படிஷன் வச்சுருந்தாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு பலூன் ஊதி உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அந்த மாதிரி. ஸோ ஒருத்தவங்க வந்து 2 பலூன் உடைச்சாங்க ஃபஸ்ட்டே. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸு. ஸோ அந்த கேம்ஸ்லாம் நடக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரைஸும் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி வரிசையாக கேம்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. லேடிஸ்க்கு வந்து இந்த கப்ஸ், பேப்பர் கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு ஒரு சின்ன கேஸ்டில் மாதிரி நம்ம அப்படி பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி அதை கலைச்சி எடுத்துடணும். ஸோ அது யார் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இது நடந்துகிட்ருக்கிறப்பவே பசங்க வந்து காம்படிஷன் முடிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்க வந்து வரதையுமே இவங்க வந்து அழகாக மொத்தமாக எல்லாரையும் அனுப்பாமல் லைன் பை லைனாக கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜ்லேயே வந்து ஒருத்தர் பேராக சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து அந்த டென்ஷன் தெரியல. ஒருத்தங்க வந்து சூரியன் எஃப்எம் வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு சின்ன சாங் போட்டு அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணவங்க, இந்த கேம்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி அவங்களும் நல்லா ஜாலியாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்யூஷன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுவுமே வந்து இந்த பரதநாட்டியம் ஆடின பசங்க தான் உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்யூஷன் டான்ஸு அழகாக பண்ணாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸுக்கு. ஏன்னா பசங்க காம்படிஷன் முடிஞ்சு வரும்போது பசிக்கும் அப்படின்ட்டு. அது போக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள ஷாப்ஸும் இருந்தது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட போனனால இங்கே 2, 3 கேம்ஸ் பார்க்கல. முடிஞ்சு தான் வந்து என்ன கேம்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே வந்து என்னென்னா, அங்கே காம்படிஷனுக்கு வந்து ரிசல்ட்டுக்காக ஜட்ஜஸ்லாம் வந்து பசங்களோட வரைஞ்ச பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அதில் வந்து அவங்க மார்க்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா காம்படிஷன் முடிகிற டைமில் நமக்கு ரிசல்ட்டு சொல்லி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை சைட் பை சைடு நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்து எங்களை வந்து டென்ஷன் ஆகாமல் அழகாக கூலாக ரிலாக்ஸாக சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சு கண்டக்ட் பண்ணி டான்ஸஸ் எல்லாம் வச்சு கண்டக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்ல டைம் பாஸ் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படி இருந்தது. நம்ம ஒரு காம்படிஷனுக்கு போனோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு, அந்த மாதிரி ஒரு டென்ஷனே ஆகலை. நல்லா கூலாக இருந்தது. எனக்கு நிஜமாக வந்து அவங்க 2 பேரோட ஆங்கரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த காம்படிஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரைஸ் வின் பண்ண பிள்ளைங்களை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு
ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 3 ப்ரைஸஸ், அது போக 5 கன்சோலேஷன் ஆறுதல் பரிசுகளும் உண்டு. ஸோ அது பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்கும்போது அந்த ட்ராயிங்கை வந்து அப்படியே காமிச்சாங்க. என்ன அழகாக வரைஞ்சிருக்காங்க பசங்கள்லாம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.